2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த 6 மாதத்தில் எந்த ஒரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொன்னான நிமிஷமாக நினச்சி எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களாம்மா? நம்ம இந்த கிளாஸில் மத்திய அரசின் திட்டமான முத்ரா திட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மத்திய அரசின் திட்டங்களில் 2 திட்டங்களை வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாம்மா? பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 8, 2015 தான் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டதுன்னா இந்திய பிரதமரால் தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு பிணையில்லா கடன்களை வழங்கும் இந்திய அரசின் முதன்மையான திட்டம்தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நம்ம எத்தனை லட்சம் வரை கடன் பெறலாம்னா 20 லட்சம் வரை கடன் பெறலாம். எதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கலாம்னா உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் சேவை தொழில்களை மேம்படுத்த நம்ம இந்த முத்ரா திட்டத்தின் மூலம் கடனை பெறலாம். இந்த கடன்களை எல்லாம் முத்ரா நிறுவனம் நேரடியாக கடன் வழங்காது. முத்ரா நிறுவனம் எதன் மூலம் மக்களுக்கு கடனை வழங்குதுன்னா பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், ஊரக வங்கிகள் மற்றும் சிறுநிதி நிறுவனங்கள் மூலம்தான் முத்ரா நிறுவனம் கடன் வழங்குது. டைரக்டா இது கடனை வழங்காது. முத்ரா கடன் திட்டத்தை எந்தெந்த பொதுத்துறை வங்கிகள் மூலம் செயல்படுத்துதுன்னா பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்தெந்த தனியார் வங்கிகள் மூலம் முத்ரா நிறுவனம் கடன் வழங்குதுன்னா HDFC வங்கி, ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி, கரூர் வைஸ்யா வங்கி, தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி, சிட்டி யூனியன் பேங்க். இதை தவிர வேற சிறு நிறுவனங்களும் இந்த முத்ரா கடனை வழங்குது. அது என்னென்ன நிறுவனங்கள்னா சிறிய நிதி வங்கிகள், ESAF, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், நெக்ஸ்ட் முன்னணி சிறு நிதி வங்கிகள், பிராந்திய கிராம வங்கிகள், நுண்நிதி நிறுவனங்கள், நெக்ஸ்ட் NBFC. இந்த இதர நிறுவனங்கள் மூலமும் முத்ரா கடனை நம்ம வாங்கிக்கலாம். முத்ரா கடன் வாங்குறதுக்கு நம்ம பேங்க்ல எந்த பிணைய பொருட்களும் வைக்க தேவையில்லை. நகைகளோ இல்லை வீட்டு அடமான பத்திரமோ இல்லை விவசாய நில பத்திரங்களோ எதையுமே நம்ம பேங்க்ல பிணைய பொருட்களாக வைக்க வேண்டிய தேவையே இல்லை. இதோட வட்டி விகிதம் நமக்கு எல்லா பேங்க்ல ஒரே வட்டியா இருக்காது. ஒவ்வொரு நிறுவனங்களை பொறுத்து நமக்கு இந்த வட்டி விகிதங்கள் மாறுபடும். வட்டி விகிதம் என்னவாகும்? கடன் வழங்கும் நிறுவனங்களை பொறுத்து வட்டி விகிதங்கள் மாறுபடும். இந்த முத்ரா கடன் திட்டத்தை 3 வகையா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா சிசு அப்படிங்கிற திட்டம், நெக்ஸ்ட் கிஷோர் அப்படிங்கிற திட்டம், நெக்ஸ்ட் தருண் அப்படிங்கிற திட்டம், நெக்ஸ்ட் தருண் பிளஸ் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சிசு அப்படிங்கிற திட்டம் என்னன்னா புதுசா தொழில் தொடங்கினோம்னா 50,000 வரைக்கும் கடன் வாங்கலாம். சிசுங்கிற திட்டம் என்னது? புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு ரூபாய் 50,000 கடன் வழங்கப்படும். சிசுங்கிற திட்டத்தின் மூலம் நம்ம எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம்? 50,000 வரைக்கும் கடன் பெறலாம். ஓகேங்களா? கிஷோர் திட்டத்தின் மூலம் எவ்வளவு கடன் வாங்கலாம்னா 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் வாங்கலாம். சிசுன்னா எவ்வளவு பணம் தான் வாங்க முடியும்? 50,000 தான் கடன் வாங்க முடியும். கிஷோர் அப்படின்னா 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் வாங்கலாம். கிஷோர் திட்டம்னா என்னன்னா
ஏற்கனவே தொழில் செய்து வருபவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பயன்படும். அவங்க எவ்வளோ கடன் வாங்கலாம்னா 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் வாங்கலாம். சிசு அப்படிங்கிற திட்டம் என்னன்னா, புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு தான் அந்த சிசு திட்டம். எவ்வளோ பணம் வாங்கலாம்? 50,000 வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம். கிஷோர் அப்படிங்கிறது யாருக்குன்னா, தொழில் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, அவங்க வாங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கிஷோர் திட்டம். சிசு திட்டம்னா எவ்வளோ கடன் பெறலாம்? 50,000. அதே கிஷோர் திட்டம்னா எவ்வளோ கடன் பெறலாம்? 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் பெறலாம். நெக்ஸ்ட் தருண் திட்டம்னா என்னன்னா, வளர்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிதிக்கு 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வழங்கக்கூடியது தான் தருண் திட்டம். சிசு திட்டம்னா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு தான் சிசு திட்டம் பயன்படும். எவ்வளோ கடன் பெறலாம்? 50,000. அதே கிஷோர் திட்டம்னா ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தான் இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெறலாம். எவ்வளோ கடன் பெறலாம்? 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் பெறலாம். தருண் திட்டம்னா வளர்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு தான் கடன் வழங்கப்படும். அவங்க எவ்வளோ கடன் வாங்கலாம்? 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வாங்கலாம். நெக்ஸ்ட் இந்த தருண்ல வாங்குறாங்களா, 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வாங்குறாங்களா, அந்த 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் கடன் வாங்கினதை அவங்க கட்டி முடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யலாம்னா, இந்த தருண் பிளஸ் திட்டத்தின் மூலம் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வாங்கலாம். எப்போ இந்த திட்டம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த தருண் திட்டத்தில் கடன் வாங்குறவங்க 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வாங்கி அந்த கடனை கட்டி முடித்தால் மட்டும்தான் இந்த திட்டம் யூஸ் ஆகும். இந்த தருண் திட்டத்தில் யாரெல்லாம் 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை கடன் வாங்கி கட்டி முடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தருண் பிளஸ் அப்படிங்கிற திட்டம் அப்ளிகபிள் ஆகும். அப்ளிகபிள் ஆகும்போது எவ்வளவு கடன் வாங்கலாம்? ரூபாய் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் வாங்கலாம். தருண் திட்டத்தில் கடன் வாங்கி கட்டாதவங்களுக்கு இந்த தருண் பிளஸ் அப்ளிகபிள் ஆகாது. யாரெல்லாம் கட்டி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தருண் பிளஸ் அப்ளிகபிள் ஆகும். முத்ரா திட்டத்தில் நம்ம கடன் வாங்கணும்னா என்னெல்லாம் ஐடி ப்ரூஃப் வேணும்னா, ஆதார், பேன், வாக்காளர் அடையாள அட்டை, நெக்ஸ்ட் முகவரி சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தொழில் இருப்பிட சான்று மற்றும் திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் வச்சிருப்போமா, அந்த அக்கௌண்ட்ல 2 வருஷத்தோட ஸ்டேட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் விற்பனை ஆவணங்கள் வேணும். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கொண்டு போகணும். நம்ம அப்ளை பண்ணணும்னா எங்கே அப்ளை பண்ணணும்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கிராம வங்கி அல்லது PSB லோன்ஸ் இன் 59 மினிட்ஸ் அல்லது ஜன் சமார்த், இந்த 2 இணையதளங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கிராம வங்கி, இங்கே போய் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா PSB லோன்ஸ் இன் 59 மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு ஜன் சமர்த், இந்த மாதிரி இணையதளங்கள்லையும் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ TNPSC எழுதுகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் உள்ள ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.